premium architecture institutions in the world are few and far apart. Nonetheless, McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. 12 languages mention பண்ண சொன்னாரு. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஒரியா, மராட்டி, பெங்காலி, போஜ்புரி, பஞ்சாபி, Gujarati and Konkani. These are the 12 languages. Sir? Hello sir. பாடல் 6 நிமிஷம். 12 தனித்தனி பாடல்ங்க. 12 தனித்தனி பாடல். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான பாடல். ஆமா ஆமா 12 பாடலாசிரியர்கள் இருப்பாங்க. ஆமாம், அந்தந்த ஸ்டேட்டுக்கான. இப்போ நம்ம வஉசியை வந்து நம்ம தமிழுக்கு, அதாவது எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டருக்கும் தேசம் முழுக்க தெரிஞ்சவங்க தான். சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு. இப்போ பெங்காலியில் பண்ணும்போது பாப்புலரான நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட விஷுவல்ஸும் இருக்கும். அதே நேரத்தில் பெங்காலியில் ஒரு அன்சங் ஹீரோஸாக ஒரு சொல்லப்படக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் இடம்பெறுவாங்க. சார், இந்த பாடல் பண்ணுறதுக்காக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ரஹ்மான் சார் அந்த வந்தே மாதம் போற்றப்பட்டுச்சு. அது போல் வந்து இது வந்து 12 பாடல்கள்னு சொல்லும்போது எப்படி தேசிய கீதம் மாதிரி இது நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு பாட்டு பண்ணும்போது நம்மளுடைய பெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்போம். அது தேசிய கீதமாக மாறுறது அந்த நம்ம ஜென்யூனான ஒரு சாங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆந்தமாக மாறும்னு நான் நம்புகிறேன். ஸோ என் ஜென்யூனாக என்னுடைய எஃபர்ட் நான் வந்து என் பெஸ்ட் எஃபர்ட் கொடுப்பேன். அண்ட் தேசிய கீதமாக மாறிச்சுன்னா சந்தோஷம். இப்போது ஒரு தடவை ஒரு மிலிட்ரி கேம்புக்கு நான் விசிட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அவங்க நார்மல் ஃபங்க்ஷனில் கூட, நார்மல் பார்ட்டி மோடு கூட ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது மாத்து ஜெய் சலாம் தான், தாய்மண்ணே வணக்கம். தமிழ் எப்படி அது தாய்மண்ணே வணக்கம்னு இருந்ததோ, ஹிந்தியில் மாத்து ஜெய் சலாம் மாதிரி இப்போ அந்த மாதிரி 12 பாட்டு வரப்போகுது. ஆமாம், நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாதத்துலேயே ஒரு 10 நாள்லேயே எடுத்த முயற்சி இல்லை. கிட்டத்தட்ட இந்த 75th இயருக்காக 6-7 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க டீமே. அண்ட் இது வந்து ஏதோ ஒரு கூகுள் விக்கிபீடியாவில் கலெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயமாகவும் பண்ணிடலை. டீட்டெயில் ஸ்டடி நடந்திருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் ஒன்று இருக்குது. வஉசியில் ஒரு பெரிய ஒரு உயர்மட்ட குழு மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கே ஜட்ஜஸில் ஆரம்பித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த குழுவில் இருக்காங்க, மிக முக்கியமான நபர்கள். இதை ஃபஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம வஉசியோட 150th செலிப்ரேட் பண்ணும்போது தே வில் ஆல் பி ஹியர். அவங்கள எல்லாத்தையும் காமிப்போம். இதில் இன்னொரு ஸ்பெஷல், 12 லாங்குவேஜில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறது ஒரு 12 ஹீரோஸ், 12 ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ். இதை வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. வஉசி விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்காக ஆன்சர் சொல்கிறேன். வஉசி, அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பயோகிராஃபி எழுதுனது வஉசிக்கு. அவர் சிறைக்கு போகிறதோட அது முடியுது. அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதை இந்தியாவில் பேன் பண்ணிட்டுறாங்க. இங்கே அதை வெளியிடக்கூட இல்லை. அதை லண்டன் மியூசியத்தில் எங்கேயோ ஒரு கார்னரில் ஒரு குப்பையில் கிடக்கு. அதை லைப்ரரியன் ரங்கையா முருகன் அப்படிங்கிறவர் அதை மீட் எடுத்து கொண்டாந்துருக்காரு. அதை வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வஉசியோட 150th செலிப்ரேஷனில். அந்த செலிப்ரேஷனில் அந்த புக்கு வெளியிடப்பட போகுது. அது இல்லாமல் அவரோட கம்ப்ளீட் பயோகிராஃபியும் அவர் கம்ப்ளீட் பண்ணுறார். ரெண்டாவது, வஉசியோட ஃபேமிலி இப்போ நம்மளோட தான் இருக்காங்க, நம்ம டீமுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் அவரோட 16 புத்தகங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 16 புத்தகங்களும் வஉசி பெட்டகம்ங்கிறது கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வஉசின்னு அது வெளியிடப்பட போகுது. த தேர்ட் திங், 150 அப்படிங்கிறதுனால வஉசி 150 அப்படின்னு தமிழ் ஆளுமைகள் 150 பேர் எழுதுகிற ஒரு கட்டுரை தொகுப்பும், இட்ஸ் அ காஃபி டேபிள் புக் மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக அதை கொண்டு வரும். கிட்டத்தட்ட அந்த வஉசியோட ஃபேமிலியிலேயே ஒரு 90 பேர்த்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. திலகரில் ஆரம்பித்து, லாலா லஜ்பத் ராயில் ஆரம்பித்து, எல்லாரும் நம்ம ஊரில் பாரதியார் எழுதுனதுலேருந்து, சுப்பிரமணிய சிவம் எழுதுனதுலேருந்து, குன்றக்குடி அடிகளார் மாப்போசி எழுதுன வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
we are going to collect everything. அந்த மாதிரி இதில் எப்படி ரங்கையா முருகன் எங்கள் டீமில் இருந்து ஒர்க் பண்ணுறாரோ, எப்படி வஉசியோட ஃபேமிலி இருக்காங்களோ, அந்த மாதிரி இதுக்கான டீம்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காமனான டீம் வச்சு கம்ப்ளீட் இதில் போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்ததில் எனக்கு அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ரெண்டாவது ஹிந்தி ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதில் வந்து ஒரு பயோபிக் பண்ணுறேன். அந்த பயோபிக்குக்காக மேக்ஸிமம் நான் வந்து அது ஒரு 1940s அதுக்கான ரிசர்ச்சில் இருக்கேன். அதில் இருக்கும்போது எனக்கு இதுவும் கொஞ்சம் வசதிப்பட்டு இருந்தது. எல்லாமே ரொம்ப அத்தன்டிகேட்டடாக இருக்கும் இந்த ஆல்பம். அந்த வர கேரக்டர்ஸ், அதில் வரக்கூடிய நீங்களுக்கு கேள்விப்பட முடியாத ஹீரோஸ்லாம் இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டதுக்கு பின்னால் இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குங்கிறதே உங்களுக்கு ஆச்சரியம் வரும். இது எல்லாமே ஆப்பாக, டிஜிட்டைஸாக, கிண்டில் வெர்ஷனாக, யூடியூப் வெர்ஷனாக எல்லாத்துலேயும் வந்துடும். அவருடைய தனிப்பட்ட முயற்சிங்க. அவர் ஒரு 10 வருஷமாக வஉசி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு, சுதந்திர போராட்ட வீரர்களை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கார். அதனால் அவர் வந்து வஉசி மேலே ஒரு அலாதி பிரியம் கொண்ட ஒரு தீவிர மொழி பற்றாளர், மொழி ஆராய்ச்சியாளர். அவருடைய தனிப்பட்ட முயற்சி, அவர் ஒரு குழு இருக்குது. அந்த குழுவிலேருந்து அவங்க அதை செய்கிறாங்க. அதை செஞ்சுட்டாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டாங்க. செப்டம்பர் 5 பிளான் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 5 150th டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒன் இயரே செலிப்ரேஷன் தான். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ புத்தகங்கள் எல்லாமே 1 இயரே செலிப்ரேஷன் தான். 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுங்கிறது 1 இயர் ஆஃப் செலிப்ரேஷன். இப்போ நம்ம ஆல்பம் ஷூட் பண்ணுறது நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெயின் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பெயிண்டிங் இவெண்ட் நம்ம பண்ண முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பை April 14 இந்த ஆல்பத்தை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த செலிப்ரேஷனோட ஃபைனல் கொண்டாட்டம் வந்து நம்ம அடுத்த August 15 இருக்கும். Actually, the 1 year will be a 75th year of celebration and 150th year of celebration for வஉசி. ஜி சார், ஹிந்தியில் தெலுங்குலாம் பாடகர்கள் யாரெல்லாம் பாட போகிறாங்க? சிங்கர்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ரைட்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஹிந்தியில் இர்ஷாத் கமல் எழுதுறதுக்கு பேசிகிட்டு இருக்கோம். தமிழில் வந்து அருண்ராஜா எழுதுகிறாரு. தெலுங்குல அனந்த் ஸ்ரீராம் எழுதுகிறாங்க. இது வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிச்ச லாங்குவேஜஸ்லையும் we are working. இந்த மாதிரி ஆல்பம் இந்தியா லெவலன்னா ஒரு பிரதமர், ஜனாதிபதி அவங்க தான் வெளியிட்டால் ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் முடியுமா? அப்படி தான் வெளியிட போகிறாங்க. அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, 12 லாங்குவேஜுக்கு 12 ஹீரோ ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி த செலிப்ரேஷன் வில் கோ ஆன். அப்படி முக்கியமானவங்க தான் வெளியிடுவாங்க. ரொம்ப முக்கியமானவங்க, இந்தியாவிலோட பெரிய ஆளுமை தான் வெளியிடுவாங்க. சார் வணக்கம். சிதம்பரனாரோட வரலாறு சொல்கிறீங்க, நிறையா பாராட்டு விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க. தற்சமயம் வந்து சிதம்பரனாரோட குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்கே என்னோட அவருடைய கிராண்ட்சன் இருக்கார், அவரோட கிரேட் கிராண்ட்சன் இருக்காங்க. நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. நிறைய ஃபேமிலி, அவங்க பெரிய ஃபேமிலி, வெரி பிக் ஃபேமிலி. ஒருத்தர் வந்து வள்ளலார் புத்தக நிலையம்னு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல புத்தக நிலையம் நடத்திட்டுருக்காரு. அவர் பேர் ஆ. சுப்பிரமணியம். பதிப்பகம் நடத்திட்டுருக்காரு. 75 புத்தகங்களுக்கு மேலே பதிப்பிச்சிருக்காரு. இஸ் இன் மீடியா ஃபீல்ட். அண்ட் ஒருத்தர் வந்து ஆர்மியில் இருக்கார், ஒருத்தருங்க அமெரிக்காவில் செட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கோம். எல்லாத்தோடும் நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மணிகிருஷ்ணன் ஹியர். ஆ. சுப்பிரமணியன் என்கிற மணிகிருஷ்ணன். இல்லை சார், மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தொழில் நிலை ஏற்படுத்திட்டாங்க. அது போதுமான அரசும் வந்து அதை சரியாக கவனத்தில் எடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்நிலையில் சிதம்பரனார் வந்து இவ்வளோ பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அவரோட வாரிசுகள், அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு அவங்களோட வாரிசு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இதையும் உங்களோட பாடல் வழியாக சொல்லியிருக்கலாமே தாராளமாக. கண்டிப்பாக இருக்குங்க. பட் என்னென்னா, அவங்க எந்த எதிர்பார்ப்புமே செய்யலை. எந்த சுதந்திர போராட்ட வீரருக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க பாருங்கள். மொத்த வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்தாங்க பாருங்கள். ஆமாம், அவரை கொடுங்க. அவர் இல்லை இன்னும் சேர் கொடுங்க. மணிகிருஷ்ணன் வஉசி அவங்க நாட்டுக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு வந்து இயல்பாக பப்ளிசிட்டிஸ் கிடைச்சது, சில பேர் கொண்டாடினாங்க. சில பேரை பற்றி யாருக்குமே தெரியாது. நீங்கள் மாடசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. எம்.ஏ. ஈஸ்வரன் ஒருத்தர், நான் இப்போ ஈரோட்டில் சமீபத்தில் புக் எழுதினேன், எம். அர்த்தநாரீஸ்வர் பிள்ளை. அண்ட் ஹீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மேன் டு பிரிங் பவானி சாகர் டேம். அது வந்ததுக்கப்புறம் தான் ஈரோடு ஃப்ளரிஷ் ஆச்சு. அதை பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி தெரியாதுங்கிற மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கங்க. அதனால் அவங்க வந்து நாட்டுக்காக கம்ப்ளீட்டாக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. சில பேர் அதுக்கான தியாகங்கள் பெருசு.
யோசிச்சு பாருங்க, லக்ஸூரியோட உச்சம். அவர் புதுசாக எதுவுமே சம்பாதிக்க தேவையில்லை. ஹீ இஸ் அ மோஸ்ட் வாண்டட் லாயர் இன் இந்தியா. அப்போ படிப்பும் இருக்கு, இதுவும் இருக்கு, செல்வமும் இருக்கு. அது எல்லாமே அவர் மீன் பண்ணல. மை இந்தியாவில் போஸ் எழுதியிருப்பார், சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய வியூகம் மாதிரி எந்த ஒரு சுதந்திர போராட்ட வியூகமும் அமைந்ததில்லை அப்படின்னு எழுதியிருப்பார். சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாத்தையும் சொல்லலாம், சுதந்திர போராட்ட மாவீரன்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அண்ணா பதிவு பண்ணியிருப்பார். திலகர் சொல்லுவார், சுதந்திர போராட்டத்துக்கு போராடணும்னா எவ்வளோ தூரம் எளிமையாக இருக்கணும்னு அவர்கிட்ட கற்றுக்கணும். ஏன்னா அவ்வளவும் இருந்து எளிமையாக இருந்த மனுஷன் தான். இப்படி 1906ங்க அவர் கிட்டத்தட்ட வந்து நம்ம அடுத்த ஏரா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே அவர் வாழ்ந்து முடிச்சார். ஜிவி சார், பொதுவாக வந்து வட இந்திய திரைப்படங்கள் அதிகமாக வந்து தேசபக்தி பற்றி நிறைய படங்கள் வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரும்பான்மையும் நிறைய அந்த தேசபக்தி படங்கள் வராது. அதிகமாக மொழி உணர்வு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்த படங்கள் பற்றி, அதை பற்றியான பாடல்களும் ஆல்பங்கள் கூட அதை பற்றி தான் வரும். மொழியை பற்றியோ இல்லை மண் சார்ந்த ஆல்பங்கள் பற்றி தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அத்திபூத்த மாதிரி தான் 1-2 தான் தேசிய அளவிலான இந்த ஆல்பங்கள் பாடல்கள்லாம் வெளியிடுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்ம எப்படி இதை பயணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? மேபி அது அந்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆஃப் அந்த மாதிரி வெஞ்சர்ஸ்னு கூட சொல்லலாம். லைக் இப்போ நார்த்தில் வந்து சில படங்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், இங்கே சில பண்ண முயற்சிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். வரணும்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஐ ஃபீல் தட் தேர் ஆர் கிரேட் ஸ்கிரிப்ட்ஸ். பெரிய பெரிய ஸ்டோரிஸ்லாம் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்கிட்டையும் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்லையும் இருக்குது. அது எல்லாமே படமாக்கப்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ எம் ஆக்சுவலி வெயிட்டிங் டு ஸ்கோர் ஆர் பெர்ஃபார்ம் இன் ஃபிலிம்ஸ் லைக் தட். அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வரணும், நிறைய சாங்ஸ் வரணும். மேபி இது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். என்னுடைய முயற்சி இது. ஸோ என் சைட்லேருந்து இந்த சாங் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக கூட இருக்கலாம். ஜிவி சார், இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பேர் சுதந்திர போராட்டத்துக்கு பாட்டுருக்காங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தெரு இருக்குது, நேரு தெரு இருக்குது, பட்டேல் தெரு இருக்குது. நம்ம பக்கத்து மாநிலத்தில் கூட வஉசி தெருன்னு கிடையாது, கட்டபொம்மன் தெருன்னு கிடையாது, பூலித்தேவன் தெருன்னு கிடையாது. பக்கத்து மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் வந்து டெல்லிக்கு போனால் வஉசி தெருன்னு இருக்கா, ஆந்திராவில் இருக்கா. ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவில் எல்லாரையும் தலைவர் தெருலேருந்து எல்லாத்தையும் கொண்டாடுறோம். அது ஏன்? அது ஏங்கிறத விட அதை உருவாக்குவோங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ செய்கிறோம். பார்லிமெண்ட்டில் அவளோட ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கேள்விகள் இந்த பாட்டில் இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ஏன் மறைச்சாங்க, ஏன் செய்யலை, ஏன் அந்த பாஸ்டே இல்லாமல் கம்ப்ளீட் அவங்களோட பெயின் அண்ட் செலிப்ரேஷனை கொண்டாடுறது அந்த சாங்காக இருக்கும். இந்த செலிப்ரேஷன் ஹைட்டாக கொண்டாட ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ராஜசேகர், இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் தான் ஆகும்னு தோணுது. நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட் தான். ஆமாம், இவ்வளவு செலவு பண்ணுறீங்களே, இது ஏதாவது ஒரு நிதி திரட்டலுக்கான முயற்சியா அல்லது முழுக்க தேசப்பட்டா? இது நிதி திரட்டலுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நிதி திரட்டலுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இது முழுக்க 75th இயருக்கான செலிப்ரேஷனாக தான் இதை பண்ணுறோம். தேசப்பற்று. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு பிரதர் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சாங் பண்ணார், நெடுவாசலுக்கு ஒரு சாங் பண்ணாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் சாங் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து தாய்மண்ணி வணக்கத்தை என்னன்னு சொல்வீங்க, மாத்துஜே சலாம் என்னன்னு சொல்வீங்க? அதுக்கு வெவ்வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போகலாமே. இது அப்படி இல்லை. நம்மளோட பேஷனாக இதை நம்ம ஃபீல் பண்ணி நம்ம கண்ட்ரியாக ஒரு கடமையாக, எப்படி ஜிவி ப்ரோ சொன்ன மாதிரி இது ஒரு இசையமைப்பாளன என்னுடைய கடமை. சுதந்திரம் வாங்கும்போது தமிழ் செங்கோல் திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து செங்கோல் தரப்பட்டு அரசாழ்வார் ஆணை நமதேங்கிற தேவார பாடல் பாடி தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். நம்ம நேஷனல் ஃப்ளாக் ஃபஸ்ட்டு பறக்கும் போது கேட்டது தமிழ் பாடல், தேவார பாடல். அப்போ பாடல் அப்படிங்கிறது அதோடவே இணைஞ்சு நம்மளோட வந்திருக்கு எல்லா இடத்துலையும். அதே மாதிரி சுதந்திரத்துக்கான ஒரு வார்க்ரை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வந்தே மாதரம், இதெல்லாமே ஒரு பாடல். பாரதியாரத்தை எடுத்துக்கோங்க, அந்த பாடல் வந்து உணர்ச்சி மிக்க ஒரு விஷயமாக தான் நம்மளோட ட்ராவல் ஆகிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்போது ஒரு இசையாக அதை கொடுக்கறதுங்கிறது நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நீங்கள் எல்லா தியேட்டர்ஸ்லையும் போகும்போது எல்லாத்தையும் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே நார்த்தில் தெரியாதுன்னு, அந்த சாங்கில் வஉசி இருந்தாருன்னா, அந்த ஷிப் இருந்துச்சுன்னா நார்த்தில் எப்படி பார்க்காம போவோம்? அண்ட் டிஜிட்டைஸாக நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம்? அங்கங்கே தனித்தனியாக இருக்கும். ஒருங்கிணைஞ்ச ஒரு 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுக்கு ஒரே ஒரு இதாக
நம்ம எங்கேயாவது பண்ணியிருக்கோமா? அதுக்கான பெரிய முயற்சி தான் இது. அதுக்கான நமக்கு நல்ல கேப் இருக்குது. 1 year ஆஃப் செலிப்ரேஷனுங்கிறது 1 by 1 பேக் டு பேக் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். ராஜசேகர்ஜி, ஆக்சுவலாக இப்போ இங்கே கேட்டவங்கெல்லாம் ஏஆர் ரஹ்மானோட வந்த மாதிரி இதுவும் தேசபக்தியாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. நீங்களும் இப்போ ஜிவி பிரகாஷ் கூட கம்பைன் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில். இந்த இனிஷியல் வேறு இப்போ எப்போதும் அம்மா ராஜசேகர் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். இப்போ ஏஆர் ராஜசேகர்னு வேறு போட்டிருக்கீங்க. ஏதாவது பர்டிகுலராக பிளான் பண்ணி தான் வேர்ல்டு லெவலில் இந்த ஆல்பம் மூலயமா ஃபேமஸ்? அம்மா பேரு அப்பா பேருங்க. அது முன்னாடி அப்படிதான் போட்டிருக்கேன். அம்மா ராஜசேகர்னு போடல. சத்தியம் படத்தில் இப்போ தான் பார்த்தேன் நான். அம்மா ராஜசேகர் அது விக்கிபீடியாவோட மிஸ்டேக். அம்மா ராஜசேகர் வேற டைரக்டர், அவர் தெலுங்கு டைரக்டர். அது மாற்றி போட்டாங்களா? ஏன் தப்பா விக்கிபீடியா பண்ணாதா? அப்பே ஏஆர் ராஜசேகர் தான் போட்டுருக்காங்க. ஆனா உங்க கூட க்ளோஸா இருந்த எனக்கே ராஜசேகர்னு தான் தெரியும். வச்சு கூப்பிடுறா. ஓகே, ஒரு பத்திரிகையாளரா இவ்வளவு பெரிய பெருங்காற்றை பண்றது ரொம்ப சந்தோஷம். ஆனா இது பெருங்காற்று அப்படிங்கிறது காற்றே பெருங்காற்றுன்னா இன்னும் பொயட்டிக்கா இருக்கும். நீங்க அதை யோசிச்சிங்களா? அது அவர் டியூன் போடும்போது வரும். அது என்னென்னலாம் வருதுன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் டியூன் போடும்போது காற்றே பெருங்காற்றேவா, பெருங்காற்றா எழுவோமா, இதை தூக்கி கீழே போட்டு மேலே ஏதாவது இன்னும் வீரியமா அடிக்கிறாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். விஷயங்கள் வச்சிருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே படமா வந்தது சார். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் கேள்வி முடிச்சு அது ஃபிளாப். அந்த படம் சரியா போகல. அப்ப இந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்தும் வரி விலக்கு கொடுக்கல. பின்னால் டிஎம்கே ஆட்சி அந்த போது வரி விலக்கு கொஞ்சம் சுமாராக போச்சு. ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. வரி விலக்குன்னா உண்மையான வரி விலக்கு. டிக்கெட் கட்டினதை பாதிக்கு கீழே குறைச்சி அப்போ கொஞ்சம் காசு கிடைச்சி அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் போச்சு. பந்துருக்கு அந்த படத்தினால தான் லாஸு. ஆனால் இப்போ அந்த படம்லாம் பார்த்தவங்கலாம் இப்போ 50 வயசு 65 வயசு அந்த லெவலில் தான் இருப்பாங்க. இதனால இப்போ இந்த படத்தை வாவுசி வாழ்க்கை வரலாறு படத்தை எடுக்கலாமே. தாராளமாக எடுக்கலாம். நல்ல அற்புதமான யோசனை. சிவாஜி சார் தான் நமக்கு நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை அழுத்தமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. கட்டப்பா பண்ணால் நமக்கு சிவாஜி சார் ஞாபகத்துக்கு வரும். கப்பலுடைய தமிழ்னா அவர் நமக்கு சிவாஜி தான் தெரியும். கண்டிப்பாக நல்ல யோசனை. அது முன்னெடுக்கலாம். படமாகவும் எடுக்கலாம், வெப் சீரிஸாக எடுக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம டிஜிட்டலாக எங்கெங்கேயோ வளர்ந்துருக்கோம். பிரமாதமான முயற்சி. ஏதாவது இதை கொண்டு போகலாம். ஓகே, அது இப்போது இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். இன்றைக்கி நான் டீமோட டிஸ்கஸ் பண்ணதில் ஆக்சுவலாக இங்கே அருண் ராஜாவும் வந்திருக்கணும், வரலை. அவருக்கு ஒரு முக்கியமான வேலையில் இருந்தார். இப்போது நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணும்போது நானும் ஜிவி ப்ரோவும் ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் திரும்ப ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ வருது, சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ சேலஞ்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அவரோட யோசனையை நான் சொல்ல வேண்டியிருக்கு, சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் அதாவது நம்ம எவ்வளவோ ஷேர் பண்ணுறோம், எவ்வளவோ பண்ணுறோம். ஏதாவது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், பாப்புலர் ஃப்ரீடம் ஃபைட்டர் கூட வேண்டாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கேள்விப்படாதவங்களா கூட இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஜிவி ஃபேன்ஸ் குறிப்பாக அதை எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை யாவது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி எழுதினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா தோணுச்சு. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஏ மூமெண்ட் ஃப்ரம் ஹியர். நீங்கள் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஒரு ஃபன்னியாக ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஐஸ் எடுத்து கொட்டி அதை வீடியோ போடுவாங்க. அண்ட் கிக்கி சேலஞ்ச், கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இறங்கி சைடில் நடந்து அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீடமுக்காக ஒரு பாசிட்டிவாக, ஒரு விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ஒரு சீரியஸாக ஒரு மூமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு ஒன்று சொல்லும்போது ஓகே, லைக் ஒலிம்பிக் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ சல்யூட் ஃப்ரீடம் 75 அப்படின்னு ஒரு டேக்லைன். சல்யூட் ஃப்ரீடம் 75, பெருங்காற்றாய் பொங்கி எழுவோம் தமிழில் அப்படிங்கிற இதோட ஒவ்வொருத்தரும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி ஒரு 4 வரி சொல்லி அவங்களோட கம்ப்ளீட் சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், எஃபியில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் அவங்க இன்னொருத்தரை நாமினேட் பண்ணி டேக் பண்ணுவாங்க. இது எப்படி சுதந்திர போராட்டம் தமிழகத்திலிருந்து ஆரம்பித்து தான், தென்னாட்டிலிருந்து ஆரம்பித்து தான் இந்தியா ஃபுல்லாக வீர் கொண்டு போச்சோ அந்த மாதிரி இதுக்கான விஷயமும் நாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக எப்படி கேடயமாக இருந்து அது கொடுங்க, எப்படி நம்ம நாட்டுக்கு கேடயமாக இருந்து நம்ம நாட்டை பொத்தி பாதுகாத்து எப்படி கேடயமாக இருந்து அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு நின்னாங்களோ அதுபோல் ஃப்ரீடம் 75ங்கிற அந்த கேடயத்தை ஏந்தி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி சொல்லி
இன்னொருத்தரை நாமினேட் பண்ணணும். கொடுங்க. இதுதான் அந்த கேடயம். இது வந்து நேற்று நைட்டு நாங்கள் யோசிச்ச ஐடியா. நேற்று இட் வில் கோ வைரல். எல்லாருமே, நாட் ஓன்லி சினிமா பர்சனாலிட்டிஸ், நாட் ஓன்லி செலிபிரிட்டிஸ், காமன் பப்ளிக் வரைக்கும் இதை செய்யணும். இந்த ஷீல்டு இட் ஷுட் கோ ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறதுக்கான முதல் தொடக்கமாக சல்யூட் ஃப்ரீடம் 75. நான் அட்மையர் பண்ணுற ஃப்ரீடம் ஃபைட்டர் வாவு சிதம்பரனார், மாவீரன் வாவு சிதம்பரனார். அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். சோழ பேரரசுக்கு அப்புறம் கடலாடிய ஒரு மாவீரன். பெருங்காற்றாய் எழுவோம். நான் நாமினேட் பண்ணுறது ஜிவி பிரகாஷ். ஃப்ரீடம் 75 என்னோட ஃபேவரட் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை நான் பற்றி போஸ்ட் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் டு நாமினேட். நான் வந்து வாஞ்சிநாதன் அப்படின்ற ஃப்ரீடம் ஃபைட்டரை வந்து என்னோடய ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டராக சொல்கிறேன். அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட லைஃப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போராடின ஒரு ஃபைட்டர் வாஞ்சிநாதன். அவர் வந்து என்னுடைய ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர். நவ் ஐ நாமினேட் ஆர் டி ராஜசேகர் சார் டு நாமினேட் ஹிஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டானவர் சுப்பிரமணிய பாரதி. எழுத்து பன்முகம் கொண்ட அவர் வந்து நான் என்னோட நாமினேட் பண்ணுறேன். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக தான் நான் பார்க்குறேன் அவரை. நான் வந்து நாமினேட் பண்ண போகிறது இங்கே இல்லாத ஒரு ஹீரோவை சொல்ல போகிறேன். லாரன்ஸ் சார்கிட்ட கேட்க போகிறேன். அவர் இதை பண்ணி கொடுப்பார் நான் நம்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ. அருண்ராஜா மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வரணும்னு வர முடியாமல் போயிடுச்சு சூழல். அவருக்கு ரொம்ப பிடிச்சது இவர் சார் சொன்ன மாதிரி சுப்பிரமணிய பாரதி தான். ஏன்னா பாடல் வரியோட ஒரு திராமோகம் கொண்ட ஒரு மனுஷன். அவர் நாமினேட் பண்ணுறது சிவகார்த்திகேயன். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சில விஷயங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணோம். வர வருஷம் 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதே போல் வர வருஷம் வாவுசியோட 150th இயர். ரெண்டும் கம்பைண்டாக வந்தது. வாவுசி பற்றி தேடி தேடி படிக்கும்போது ஜென்ரலாக சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும், கப்பல் ஒட்டிய தமிழன் அப்படின்னு. ஆனால் அவரோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. 3rd generation ஆஃப் லாயர். அப்பா லாயர், தாத்தா லாயர், அவர் லாயர். அடுத்தது மிகப்பெரிய செல்வந்தரான குடும்பம். எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் படிக்கிறதுக்கு தனி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தப்போ எல்லாம் இருந்து ஃப்ரீடம் ஃபைட்டுக்குள்ளே இறங்கினார். அவரோட வியூகம் வித்தியாசமாக இருந்தது. எப்படி வியாபாரத்திற்காக வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்களோ அந்த வியாபாரத்தில் அவங்கள முடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் எதிர்த்து 2 கப்பல், லாவோ அண்ட் கேலியோ அப்படின்னு சொல்லி 2 கப்பலை ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணார். அண்ட் ஹீ இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு இன்ட்ரடியூஸ் ஷேர் மார்க்கெட் இன் இந்தியா. அதே மாதிரி தொழிற்சங்கம், தொழிலாளர்கள் போராட்டம் அப்படின்னு ஒரு ஆரம்பித்து வச்சதும் அவர் தான். அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவரோட எல்லா கனவும் சதிக்கப்பட்டுச்சு. இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. 18 மணி நேரம் செக்கிலுக்கு விட்டாங்க. அந்த ஜெயில் வாழ்க்கையில் இவர் லாயராக இருந்ததுனால ஃபைட் பண்ணி இரட்டை ஆயுள் தண்டனையை 8 வருஷமாக குறைச்சார். அந்த 18 மணி நேரம் செக் எழுத்துட்டு அன்னைக்கு ஒரு மனுஷன், சராசரி மனுஷன் என்ன பண்ண போகிறான்? கையெல்லாம் இதாகும். அந்த மனுஷன் புக் எழுத ஆரம்பிக்கிறாரு. திருக்குறள் உரை, த ஃபஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் புக் இன் தமிழ், ஜேம்ஸ் ஆலனுடைய டிரான்ஸ்லேஷன். இவ்வளோ கஷ்டத்துக்கு கூடவே ட்ராவல் பண்ண தன்னோட ஒய்ஃபுக்கான பயோகிராஃபி. இப்படி ஃபுல்லாக அந்த தமிழில் 16 புத்தகங்களுக்கு மேலே எழுதுகிறார். இவரை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது உருவானது தான் இந்த பெருங்காற்றை. பெருங்காற்றாய் எழுவோம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கோஷம். அவரை பற்றி பேசாத, அவரை பற்றி பதிவு செய்யாத இந்திய தலைவர்களே இல்லை.
அவ்வளோ வீரியமிக்க ஒரு சுதந்திர போராட்ட வீரன் தான் இந்த வஉசி. அவரை தேசம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டாடணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த பெருங்காற்று. இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு உடனே என் டீமில் பேசினேன், ஜிவியை மீட் பண்ணேன். இது என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பெருங்காற்றை ஒரு ஆல்பமாக கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு சாங் 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். எல்லாருக்கும் தெரியும் 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ரஹ்மான் சார், வைரமுத்து, பரத்பாலா கூட்டணியில் தாய்மண்ணே வணக்கம் பாட்டு தேசிய அளவில் பெரிய எழுச்சி அந்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துச்சு. அந்த மாதிரி 25 இயர்ஸ் கழிச்சு வரக்கூடிய 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் உருவாகிற பாட்டு பெரிய எழுச்சியை கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி தெரியணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிட்டு இதை வந்து நம்ம தமிழ் அப்படின்னு ஒரு சிங்கிள் லாங்குவேஜில் கொடுக்காம திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து 12 மொழிகளிலும் இந்த பாடல் உருவாகுது. 12 லாங்குவேஜஸில் டாப் மோஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் அதை பற்றி அந்த எப்படி பாட்டு பண்ண போகிறதுங்கிறத ஜிவி சொல்லுவார். இதில் ஒரு விஷயம் நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம், நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு தெரியாது. நம்ம கட்டபொம்மை மாதிரி கண்டிப்பாக அசாமில் ஒரு கட்டபொம்மை இருந்திருக்கலாம், மிசோரமில் இருந்திருக்கலாம், காஷ்மீரில் இருந்திருக்கலாம். நமக்கு அவங்கள பற்றி தெரியாது. பெருவாரியாக ஒரு 10-15 பேர் 20 பேர் பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இதை இந்த சாங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த சாங்கோட விஷுவல் கண்டென்ட்டில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பல இடங்களில் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அதில் ஒரு கண்டென்ட்டாக த வேர்ல்டு லாங்கஸ்ட் பெயிண்டிங், கேன்வாஸ் பெயிண்டிங் வாட்டர் கலரில் பண்ணுற மாதிரி 75 த பெஸ்ட் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து வரவழைச்சு த வேர்ல்டு லாங்கஸ்ட் பெயிண்டிங் 6 கிலோமீட்டர் லென்த் கேரியிங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட போர்ட்ரைட்ஸ். நம்ம பூலித்தேவனில் ஆரம்பிச்சு, தமிழ் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி, பூலித்தேவனில் ஆரம்பிச்சு, மருதுசோரில் ஆரம்பிச்சு, கட்டபொம்மை மதுரையில் ஆரம்பிச்சு, வஉசியில் போய், பாரதியில் போய், அப்படியே கம்ப்ளீட் இந்த ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் வில் ட்ராவல் ஆல் ஓவர் இந்தியா. இந்த ஈவெண்ட்டை நம்ம பாடல்லையும் பதிவு செய்ய போகிறோம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து திரையரங்குகளிலும் இந்த பாடல், அனைத்து ஊடகங்களிலும் இந்த பாடல் தரப்படும், ஒளிபரப்பப்படும். ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக போகுது இந்த பாடல். இதை ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இதில் இன்னொரு ப்ரைட் இருக்குது. இந்த ஃப்ரீடம் 75 ஃபஸ்ட் வெல்கம் பண்ண போகிற டீம் நாங்கங்கிற ஒரு ப்ரைட் இருக்குது. We are the very first team to welcome Freedom 75 in entire India. In August 16 அது தொடங்குது. அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் இந்த ப்ரெஸ் மீட். இந்த சாங் பற்றி டார்லிங் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான முயற்சியில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச போது தேவாரம் பாடல்களில் தான் வந்து இசையமைக்கப்பட்டது. நம்மளுடைய கொடி, தேசிய கொடி வந்து அதை கேட்டு தான் விண்ணில் பறந்தது. ஸோ 75 வருஷம் கழித்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாங் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்னுடைய தேசத்தையும் என்னுடைய மொழியும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சைடில் வந்து ஒரு நல்ல ஒரு சாங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணி இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பகுதியாக நான் ஏற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம், ராஜசேகர் சார், அப்புறம் நம்ம ஆடி ராஜசேகர் சார், நம்ம என்டையர் டீமுக்கும் நன்றி ஃபார் என்னை யோசித்ததுக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பை கொடுத்து நமக்கு ரொம்ப சாலிடான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 75th இயர் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. அதேமாதிரி வஉசியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. பெருங்காற்றையில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது. 12 மொழியில் வந்து இந்த சாங் பண்ண போது பெஸ்ட் சிங்கர்ஸ், பெஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல சாங்காக இது அமையும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் வேணும். அண்ட் ஐ ஹோப் இட் பிகம்ஸ் அ வெரி ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆடி சார் சத்தியமில் ஆரம்பித்து சத்தியமில் ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன்.
சத்தியம் என்னோட படம். நான் இந்தியா டுடேயில் ஒர்க் பண்ணி பிபிசி அண்ட் நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா மூலமாக ட்ராவல் ஆகி சத்தியம் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அறிவும் இல்லை. காக்க எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பிரமிச்சிருந்த நேரம் ஒரு கால் வருது. சார் இந்த மாதிரி சத்தியம்னு ஒரு படம் பண்ணுறீங்களா? நான் கேள்விப்பட்டேன் கனல் கண்ணன் மாஸ்டர் மூலமாக. ஆல் த பெஸ்ட் சார், நல்ல காப் ஸ்டோரின்னு கேள்விப்பட்டேன். ஆல் த பெஸ்ட் சார் அப்படின்னார். இவரை கேமராமேனாக ஃபிக்ஸ் பண்ண கேட்டால் பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணுவாரா? ஏன்னா அப்போ அவர் வந்து பீமா அது இதுன்னு பயங்கர பிஸியாக இருந்தார். கால் வச்சார். அடுத்த ஒரு மணி நேரத்தில் முன்னால் போய் நின்று சார் எனக்கு நீங்கள் கேமரா பண்ண நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அன்றைக்கி ஆரம்பித்த ட்ராவல் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இன்ன வரைக்கும் ஒரு பேக் போனாக இந்த கண்டென்ட்டை இன்ச் பை இன்ச் நான் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பேசுகிறதுக்குரிய ஒரு நண்பனாக தோழனாக என் கூட நிற்கிறாரு. இப்போ அவர் இந்த பாடலை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது எப்படி சார் இருக்கு? காற்றே பெருங்காற்றே, இது எது சார் நல்லா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. நான் யோசிக்கவே இல்லை. காற்றே நிறைய தடவை வந்திருக்கு சார், பெருங்காற்றேன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இது. இது பெருங்காற்று வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பெரிய விஷயமா மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. என்னதான் கண்டென்ட் எழுதினாலும் நம்மளாம் சேர்ந்து இதை விஷுவலாக்குனதாலே வந்து பிரமாதமாக வரும். ஸோ கனெக்டிங் வித் கலர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வேறு வச்சிருக்காரு. ஸோ அவர் ஃபீல் பண்ண கலர்ஸை கன்னியாகுமரியிலேருந்து வந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த கலர்ஸை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி அவர் நினைச்ச மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்படி ஒரு சான்ஸ் வந்து ஆஸ் அ சினிமாட்டோகிராஃப் கிடைக்கிறது கஷ்டம். ஒரே சாங்குக்குள்ளார இவ்வளோ பெரிய விஷயத்தையும் கொண்டு வருது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஜிவி சாரோட சாங் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன மாதிரியான ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுவார். ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஒரு ஜிவி சார் அவருடைய பாடலில் இதை நான் வந்து ஷூட் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்குது. அதுவும் நம்ம விடுதலைக்காக போராடின அத்தனை பேரோட உருவங்கள் மட்டும் இல்லாத எல்லாருமே உயிராக வர்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஒன்று மைண்டுக்குள்ளே இருக்குது. எல்லா கலர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஆல்பமாக கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சியிலும் நான் டெஃபினட்டாக இவங்களோட உறுதுணையாக இருப்பேன். ராஜசேகர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஜிடி சாரோட சாங் ஷூட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இப்போ கூட நேற்று கூட அவரோட சாங் வந்து ருத்ரன் படத்தில் ஷூட் பண்ணப்போ எல்லாரும் கண் கலக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தா அம்மாவை பற்றிய பாடல் வந்து ஜனனிக்கு பிறகு இந்த பாடல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகிற உங்களை எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை கொண்டு போய் எல்லாருக்கும் மக்களுக்கு சேர்க்கணும். தேங்க்யூ வெரி மச்.